வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா தோல் சீவிக்கலாம். சீவிட்டு இந்த சிப்ஸ் தேய்க்கிற கட்டையில் வச்சு நைஸாக சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போது சீவிட்டேன். இப்போது 2 உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணிடுவோம் இதே மாதிரி. இப்போது இதை நல்லா தோல் சீவுறதில் சீவி சிப்ஸு கட்டையில் இது பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்த்துக்கிட்டே வர வேண்டியதான் பேட்டர் ப்ரிப்ரேஷனுக்கு. 1 ஸ்பூனு சோள மாவு, கடலை மாவு சேர்த்துருக்கோம், சோள மாவு சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா இட்லி மாவு வச்சுருந்தாலும் அது கூட இதை சேர்த்துக்கலாம். சோள மாவு இல்லைங்கிறவங்க இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள், நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் நிறத்தை கொடுக்கும். நான் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடலை மாவு, பச்சரிசி மாவு, சோள மாவு, மிளகாத்தூள், உப்பு இது சேர்த்துருக்கோம். இப்போ இந்த டீ கடை டேஸ்ட் வந்தால் 1 ஸ்பூன் நம்ம பசு நெய் சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் 1 ஸ்பூன் நெய்யும் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு 4 இஞ்சியும் ஒரு 4 பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி பீஸும் பூண்டு பீஸும் அதை மிக்சியில் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி அதுவும் வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாத்தையும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் போயிடக்கூடாது. நல்லா டிப் பண்ணி உருளைக்கிழங்கு டிப் பண்ணி போடுற அளவுக்கு, உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக. இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பக்கம் எண்ணெயை நான் காய வச்சுக்கிறேன். இந்த சூடான எண்ணெயையும் நான் இதில் சேர்க்கணும். சேர்த்தா அது அந்த எண்ணெயை குடிக்காது. இப்போ பாருங்கள், அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கரைச்சிட்டேன். இப்போது ஒரு பஜ்ஜியாக போட வேண்டியதான். உருளைக்கிழங்கு இதில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுற வேண்டியதான். இப்போது நம்ம சுட சுட உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. ரோட்டு கடையில் டீ ஸ்டாலில் போடுற பஜ்ஜி நம்ம வீட்டிலையே குயிக்காக பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.